கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கை இந்த குர்ஆனில் இருந்து எவ்வளவு தூரமாக இருக்கிறது. குர்ஆனை நம்முடைய வாழ்வின் குறிக்கோளாக, என் பிரச்சனைகளின் மருந்தாக, என்னை வழிநடத்தக்கூடிய ஒரு புத்தகமாக எப்போது நான் சுமக்கிறேனோ அப்போது நான் மேன்மைப்படுத்தப்படுவேன் அல்லாஹ்விடத்திலே. எப்போது குர்ஆனை விட்டு நான் தூரமாகி என்னுடைய வாழ்வு அமையுமோ அப்போது அல்லாஹுவால் சிறுமைப்படுத்தப்படுவேன். ஒரு மனிதனுடைய வாழ்வு உயிரோடு இருக்கக்கூடிய வாழ்வா அல்லது உயிரற்ற சடலத்தின் வாழ்வா என்பதை குர்ஆன் தீர்மானிக்கும். ஒருவருடைய மரணம் நல்ல மரணமா அல்லது கெட்ட மரணமா என்பதை குர்ஆன் தீர்மானிக்கும். ஒருவருடைய கபரின் வாழ்க்கை வெற்றியா தோல்வியா என்பதை குர்ஆன் தீர்மானிக்கும். மன் ரப்புக்க என்று கேட்கும் போது குர்ஆனை படிக்காதவன், குர்ஆனை அறியாதவர் எப்படி ரப்பை அறிந்திருக்க முடியும்? ரப்பி அல்லாஹ் என்று எப்படி சொல்லுவார்? குர்ஆன் அல்லாஹ்வுடைய தூதரை அறியாதவர் குர்ஆனில் இருந்து எப்படி என் தூதர் ரசூல் என்று சொல்லுவார்? மார்க்கத்தை குர்ஆனில் இருந்து படிக்காதவர் எப்படி என்னுடைய தீன் இஸ்லாம் என்று சொல்லுவார்? நாளை மஹ்ஷரில் வெளிச்சம் தரும் குர்ஆன் தீர்மானிக்கும். அல்லாஹ்வுடைய விசாரணை எளிதாகும் குர்ஆன் தீர்மானிக்கும். சொர்க்கமா நரகமா என்ற எல்லாவற்றையும் தீர்மானித்து அல்லாஹ்வுடைய உதவியை தரக்கூடிய ஒரே ஒரு வழி குர்ஆன். குர்ஆன் மக்லூக் அல்ல, குர்ஆன் படைக்கப்பட்ட பொருள் அல்ல. குர்ஆன் கலாமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய பேச்சு குர்ஆன். ஒரு மனிதன் குர்ஆனை விட்டு தூரமாகிறான் என்றால் படைத்த இறைவனுடைய பேச்சை நிறுத்துகிறான் என்று அர்த்தம்.